ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஷ் வேர்ல்டு. மால்தீவ்ஸில் இருக்கிற மாஃபூசி ஐலாண்டில் நைட் லைஃப் பார்ட்டி எப்படி வைப்பாக இருக்குது. அங்கே ஃபுட் எல்லாமே 1 மணி 2 மணிக்கு எந்த மாதிரி ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க, அங்கே வைப் எப்படி இருக்குது, ஷாப்பில் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் இருக்குது, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. இப்போ நம்ம ரிசப்ஷன் கிட்ட வந்தாச்சு. நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஈவினிங் ஆக்டிவிட்டீஸ், ஸ்னோர் கில்லிங் எல்லாமே பண்ணியிருப்போம். அதை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் அஜீஷோட ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும். இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா செம்ம வைப்பாக நம்ம ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே நிறைய லைட்டிங் செட்டப்போட ஸ்பாட்லைட்டோட ரொம்ப வைப்பாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாகவே நம்ம வாக் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே மாஃபூசி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இங்கே எல்லாமே தான் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நிற்க வச்சுருக்காங்க. ஜெட்ஸ்கி, அந்த கார் ஜெட் எல்லாமே இங்கே தான் நிற்க வச்சுருக்காங்க. அங்கே பார்க்கவே நிறைய பிரைட்டான லைட்ஸு, ரொம்ப வைபாக நிறைய பேர் அங்கே நடந்து போயிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு டைம் கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:30 மணிங்க. 1:30 மணிக்கு எத்தனை பேர் நடந்து போயிட்டு ஷாப் எல்லாமே நிறைய பேர் உக்காந்துக்கிட்டு நிறைய ஷாப்பிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் ஷாப்பில் வந்து நிறைய கையிலேயே செஞ்ச ஐட்டம்ஸு, ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட் யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளார வந்திருக்கோம். இங்கே நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி ஒரு மெனுவே கொடுத்துருவாங்க. அந்த மெனுவை பார்த்துட்டு நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கா, நமக்கு பிடிச்ச மெனு எல்லாமே இருக்கா, அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு நம்ம உள்ளார போகலாம். உள்ளார போனோன்னே என்னடா நம்ம வந்ததுக்கு தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். வெளியே பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிட்டு இல்லைன்னா நம்ம வேறு கடைக்கு கூட போய்க்கலாம். அந்த 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 கான்செப்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே ரொம்ப யூனிக்காக ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே ஒரு வாக் போயிட்டு அந்த வைப் எல்லாமே எப்படி இருக்குது, அங்கே என்னென்னலாம் ஷாப்ஸ் இருக்குது, இது எல்லாமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே நைட் லைஃபே நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப வைப்பாகவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே தான் நம்ம ஸ்னோர் கில்லிங் எல்லாமே பண்ண ஆக்டிவிட்டிஸோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேயும் நிறைய பேர் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு நான் ரெஸ்டாரண்ட் நம்ம தங்க போகிற இடத்துக்கு பக்கத்தில் தான் நான் போயிட்டுருக்கேன். அங்கே நிறைய ஸ்பாட்லைட்டோட ரொம்ப வைப்பாக இருந்துச்சு. இப்போ நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலோட ஹையஸ்ட் ஃப்ளோரில் இன்ஃபினிட்டி பூல், அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீ தான், டார்க் சீ, செம்மையாக இருந்துச்சு அந்த வியூவே. அங்கே இன்ஃபினிட்டி பூவில் ரொம்ப ப்ளூவாக அந்த சீயோட பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது மனுஷங்களாலே உருவாக்கப்பட்ட ஐலாண்ட். இது இங்கே நைட் டைமில் அந்த லைட்டோட பார்க்குறப்போ இந்த ஐலாண்டே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் லைனாக அடுக்கி வச்சுருப்பாங்க போட் எல்லாமே. இங்கேருந்து பார்க்குறதுக்கு சின்ன போட்டாக இருக்குது, ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா ரொம்ப பெரிய போட்டாக இருக்குது. அந்த சீனரியை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பக்கம் தங்கியிருக்கிற ஹோட்டல் கூட நிறைய பேர் பார்ட்டி பண்ணிக்கிட்டு ரொம்ப வைப்பாக இருந்துச்சு. ரொம்ப சாங்ஸு, அந்த வைப் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட் தான் நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் 1:30 மணின்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கேயே ஒரு 50 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இங்கே நான் டேபிளில் வித்தியாசமாக பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டேபிள் மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து கால், பில், கேன்சல், வாட்டர் ஆர்டர் இந்த மாதிரி பட்டன் எல்லாமே இருந்துச்சு. அதை நம்ம யூஸ் பண்ணி அவங்கள கூப்பிட்டுக்கலாம். நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் கார்ன் சூப் வித் பிரெட், ரோஸ்டட் பிரெட், அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கிற நாசிகுரி நூடுல்ஸ்லேயும் ஃப்ரைட் ரைஸ்லேயும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வித் கிராக்கர்ஸ். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நைட் வைப்பே அங்கே சாப்பிட்டுக்கிட்ட அந்த லைட்டோட வைப்போட அப்படியே ஆப்போசிட்டில் சீ பார்த்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாளைக்கு காலையில் ஒரு நம்ம பாரடைஸ் தான் போக போகிறோம். அது எப்படி போக போகிறோம் இது எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஷோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோம். அது வரைக்கும் பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ஸ், it will change one day. Thank you friends, bye.